மாடு கண்ணு நக்கிட்டு இருக்குங்க. பார்க்கும்போது போடாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ள போனங்க மாடு கண்ணு வெளியே வந்து பார்த்து கண்ணு போட்டுருங்க. பார்த்து அதுக்காக கஷ்டப்படுறத பார்த்து நாம இது பண்றத விட மாடு கண்ணுக்குட்டி நக்கிட்டு நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் வேணும் வச்சுங்க. இன்னைக்குள்ள ஒரு கை அரை போட்டு கை சர்க்கரையும் போட்டு போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல நஞ்சு போட்டுருங்க. மாடு இனி 1 மணி நேரத்துல கண்ணுக்குட்டி ஓட்ட வச்சிருங்க. மடி சொரவை வந்துருச்சுன்னா தண்ணி இனி அடிச்சுட்டு மாடு தாங்காதுங்க. பச்சை தண்ணி துணியில் நினைச்சு மடி நல்லா அடிச்சு விட்டோம்னா கண்ணுக்குட்டி நல்லா இடிச்சு ஊட்டுச்சுங்க அப்படின்னா சொரவை கரைஞ்சிருங்க. கொஞ்சம் புண்ணாக்கு தவிட்ட 4 நாளைக்கு கம்மி பண்ணிடணும். சின்னாம்பு கொஞ்சம் எடுத்துங்க, கொம்புக்கு தடவி கொஞ்சம் பின்னாடி குடுவுக்கும் தடவி விட்டுருங்க. 20 மாசங்க சனி ஊசி போடலாங்க. 30 மாசம்ங்கிற போது பால் கறக்கலாங்க. தலையீத்து கிடாரி தாங்க. இது எங்க மாட்டுங்கன்னு தாங்க. இதனோட அம்மா 8 ஈத்து கறந்ததுங்க. மாடு சிட்ட வெட்டி இருந்தாலும் கறவை வருங்க. 50 நாளுக்கு இதுங்க. கரெக்டா 300 நாள் 10 மாசங்க. ஆட்டுக்குட்டி மட்டும்தான் 5 மாசம் குட்டி போடுங்க. அந்த தண்டு குழிகளுங்க மடி இறங்குறதுலயே கண்டுக்கலாம். உடஞ்சானா சீப்பு பால் வருங்க. சார் நம்ம பேருங்க சார்? இல்லைங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? விவசாயம் இந்த மாடு வச்சு கறந்துட்டு. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் 8th தான் படிச்சுக்கோங்க. பெருசாக படிப்பேன். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே மாடுகளை அப்படியே காட்ட முடியுங்களா? இந்த மாட்டை பற்றி அப்படியே. இந்த மாடு இது இப்போ 2ஆம் நீத்துங்க. இது நல்லா கறவைங்க. ஒரு 10-12 லிட்டரு கறக்குங்க. இப்போ ஒரு ஈத்து ஈனைக்குதுங்க. இப்போ வந்து 5 மாசம் சேனைங்க. 7 மாசம் தான் நாங்கள் விட்டுருங்க. 3 மாசம் விட்டுட்டு அப்புறம் மாடு கறக்குங்க. அடுத்தது அங்கே அது கண்ணுக்குட்டிங்க. இது வந்து கண்ணுக்குட்டி 2 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் போனால் இது ஊசி போட்டு செனை பிடிக்குங்க. ஆமாங்க ஆமாங்க. இது இன்னொரு வருஷம் ஆயிருங்க. இதுக்கு ஒரு கண்ணு ஈன்று பெண் கன்றா இருந்தா எவ்வளவு மாசம் கழிச்சு நம்ம ஊசி போடணும்? 3 வருஷம் ஆயிருங்க. 3 வருஷம் ஆயிருங்க. பெருசா 20 மாசம் நல்ல முறையை பராமரிச்சாக்குங்க. 20 மாசங்க செனை ஊசி போடலாங்க. செனை ஊசி 30 மாசம்ங்கிற போது பால் கறக்கலாங்க. 3 வருஷம் ஆயிருதுங்க. அதுதானுங்க கரெக்ட் ஆயிருங்க. இது கொஞ்சம் பராமரிப்பு கம்மியா இருந்துங்கன்னா பின்ன 6 மாசம் ஆச்சு. இது தலையீத்து கிடாரி தாங்க. இது எங்க மாட்டுங்கன்னு தாங்க. வேலைலாம் எங்கேயும் வாங்கலீங்க. எங்களுதாதாங்க. இத்தனோட அம்மா 8 ஈத்து கறந்ததுங்க. 8 ஈத்துங்க. இது 2 அக்கா தங்கச்சிங்க. இப்பதான் அந்த மாட்டை கொடுத்தவங்க நீ இதுக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்ட்டுங்க. ஆனா மாடு சிட்ட வெட்டி இருந்தாலும் கறவை வருங்க. கறவை வருங்க. அடுத்தது அந்த மாடுங்க. எல்லாம் என்ன இன மாடுகள்? எல்லாமே கூலி தானுங்க. எல்லாமே கூலி தானுங்க. நாட்டு மாடு இல்லைங்க. நாட்டு மாடு இல்லைங்க. இது எல்லாமே கூலி மாடு தானுங்க. இந்த ஒரு மாடு இது ஒரு வாங்கணுங்க. இது ஒரு இடவட்டும்பாங்க. இது அதுக்கெல்லாம் கூலி சைஸுங்க. இது ஒரு இடவட்டும்பாங்க. இது வந்து நாங்க வெளியில வாங்கிட்டு வந்த மாடு. வெளியில வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா. வாங்கி இப்போ 1 வருஷம் கறந்தாச்சுங்க. 2வது இப்போ மாடி இன்னொரு 50 நாளுக்கு இதுங்க இருக்கு. இது ஒண்ணு இது கறவை இல்லைங்க. இது சென மாடுங்க. சென ஆச்சுன்னா எவ்வளவு நாள் கழிச்சு கன்று போடுங்க? கரெக்டா 300 நாள் 10 மாசம். 10 மாசம். குழந்தை பிறக்கிற மாதிரி தான். ஆமாங்க ஆமாங்க. 9 மாசம் 10 மாசம். குழந்தைய ஆமாங்க. ஆட்டுக்குட்டி மட்டும்தான் 5 மாசம் குட்டி போடுங்க. மாடுக்கு 10 மாசமே தானே. ஆமா. மாடு வந்து அந்த செனையாயி அந்த 10வது மாசம் கன்று ஈனுது பாத்தீங்க. உங்களுக்கு எப்படி தெரிய வருங்க? அது அப்பவே உங்களுக்கு அரசாட்சி ஆக்கி அந்த தண்டு குழிகளுங்க அதுலயே இது பண்ணிக்கலாங்க. அப்புறம் வயிறு வந்து கீழே இறங்குங்க. மடி இறங்குறதுலயே கண்டுக்கலாங்க. மடி இப்படி விட்டாச்சா சொரந்துக்குங்க. அப்பவே நம்ம கண்டுக்கலாம். அப்ப பால் கறந்தோம்னா சீப்பு பால் உடஞ்சிடும். பால் உடஞ்சானா சீப்பு பால் வருங்க. அப்ப மாடு 3 நாள் 4 நாள் ஈனிக்குங்கிறது நமக்கு கணிச்சுக்கலாம். அதுலயே தெரிஞ்சுக்கலாம். மாடுகளுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னா நம்ம டாக்டர் கூப்பிட்டு இது பண்றோம். அது ஒவ்வொன்றுக்கு வந்து அந்த மாதிரிங்க. அது சிலதுகள்ல நாங்களும் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்ல முறையாவே தான் கண் போட்டுருங்க. கண்ணு போடும்போது பக்கத்துல ஆள் இருக்கணும் இல்லைங்களா? மாடு கண்ணு நக்கிட்டு இருக்குங்க. பாத்துட்டு போய் படுக்குங்க. நல்லா நின்றுக்குங்க. 3 மணிக்கு பாத்து போனா 5 மணிக்கு வந்து பாக்குற போது மாடு கண்ணுக்குட்டி நக்கிட்டு நாங்க 4 மாடுமே வந்துங்க. 4 மாடு ஒரு மாடு கூட நான் கண்ணுக்குட்டி போட்டதே பாத்துருங்க. அதுகளே கண்ணு போட்டுருச்சுங்க. நாங்க ஒரு சில டைம்ல வந்து கண்ணு போடுறது பாக்கணுங்க. அப்புறம் பார்க்கும்போது போடாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ள போனங்க மாடி கண்ணு வெளியே வந்து பார்த்து கண்ணு போட்டுருங்க. வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம பார்த்து அதுக்காக கஷ்டப்படுறத பார்த்து நாம இது பண்றதுல படங்க வந்த போது நைக்கு மாடு கண்ணுக்குட்டி நக்கிட்டுதுன்னு நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஆமாங்க. அப்படித்தான் பண்ணுங்க. ஆமாங்க கண்டிப்பாங்க. கண்ணு போட்ட கடைசியில் வேணா கொஞ்சம் பராமரிக்கணுங்க. நல்லா அது தண்ணி வைக்கணுங்க. சுடு தண்ணி மாட்டுக்கு அப்பவே மேய போடணுங்க. தண்ணி எல்லாம் கழுவி விடணுங்க. கன்றுன்னு உடனே
நல்லா இல்லைங்க ஃபஸ்ட்டு கண்ணி போட்டதுமே நல்ல முறையாங்க. தண்ணி கொஞ்சம் வேணும்னு வச்சுங்க. சரிங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கை அரை போட்டு ஒரு கை சர்க்கரையும் போட்டு கொஞ்சமாக பச்சைக்கட்டு மாவு போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நஞ்சு போட்டுருங்க. சில மாடுக்கு அது வைக்கலைன்னா ஒரு பொழுதே ஆகிப்போங்க நஞ்சு போடுறதுக்கு. அது கறிக்கிட்டே தண்ணி மட்டும் அப்படி வச்சு போடலைன்னா மறுபடியும் ஒரு ஓசி தண்ணி வச்சோம்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அது நஞ்சு போட்டுருங்க. இல்லையே அப்படின்னா அப்புறம் ஒரு பொழுது வலின்னா டாக்டர் கூப்பிடணுங்க இது போகணும், அது சரியான பிரச்சனையாகி போகும். ஆனால் அரைப்பு மட்டும் அந்த தண்ணியில் ஈனி மாடு கண் போட்டு எந்திரிச்சதுமே தண்ணி அரை போட்டு வச்சிட்டோம்னா அது நல்ல முறையாகவே நஞ்சு போட்டுருங்க. கன்று ஈன உடனே பால் கறக்க ஆரம்பிச்சிருங்களாமா? இல்லை நஞ்சு போட்டபடி நாங்கள் கழுவித்தான் கறப்போங்க. கண்ணுக்குட்டி ஓட்ட வச்சிருங்க. கண்ணுக்குட்டி ஊட்ட வச்சிருங்க, ஊட்டிகிட்டே இருக்குங்க. அது நஞ்சு போட்ட விட்டு சுடு தண்ணி வச்சு மாட்டை கழுவி அப்புறம் தான் மாடு ஈனி 1 மணி நேரத்தில் கண்ணுக்குட்டி ஓட்ட வச்சிருங்க. அப்புறம் மாட்டை கழுவி தான் நாங்கள் கறப்போங்க. மாடு மடி சொரவை வந்துருச்சுன்னா அதுக்குமே ஏதாவது நம்ம தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு அந்த சொரவையை கம்மி பண்ணணுங்க. இல்லைன்னு மாடு தாங்காதுங்க. ஒவ்வொன்றுகளுக்கு அதிகமாக பறிச்சுக்கிட்ட முன்னாக்கு போயிடுதே சொரவை ஏறிக்கும் மாடு. மடி பார்த்தா குப்புன்னு வீங்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணி பச்சை தண்ணி துணியில் நினச்சி மடி நல்லா அடிச்சு விட்டோம்னா ஓரளவு கொஞ்சம் வழியாகிக்குங்க. அப்புறம் கண்ணுக்குட்டியுமே முதல்ல நம்ம பால் கறந்து 2வது கண்ணுக்குட்டி ஓட்ட வச்சுன்னு இடிச்சு ஓட்டுற போது அந்த சொரவை கொஞ்சம் கம்மியாகிக்குங்க. நம்ம ஏன்னா தானே இருந்தோம்னா மாடுகளுக்கு காய்ச்சல் வந்துருங்க ஒவ்வொன்றுகளுக்குங்க. ஆமாங்க, காய்ச்சல் வந்துருங்க. சொரவை நம்ம இருந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துருங்க. அப்படியுமே இருங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கம்மா அந்த காய்ச்சல்லாம்? அதுக்கு தான் நம்ம கரெக்டாக பால் கறந்துட்டு அது குளிர்ந்தண்ணி வச்சு அடிச்சுட்டு அதுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்ணுக்குட்டி நல்லா இடிச்சு ஊட்டுச்சுங்க அப்படின்னா சொரவை கரைஞ்சிருங்க. கொஞ்சம் புண்ணாக்கு தவிட்ட 4 நாளைக்கு கம்மி பண்ணிடணும். புண்ணாக்கு தவிடு கம்மி பண்ணது சொரவை இதாகுங்க. அப்புறம் மறுபடியும் நாம இன்னும் போல கழுவியாச்சுன்னா சின்னாம்பு கொஞ்சம் எடுத்துங்க, கொம்புக்கு தடவி கொஞ்சம் பின்னாடி குடுவுக்கும் தடவி விட்டுருங்க. அது எதுக்குங்கன்னா கிருமி அண்டாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா மாடு வளர்க்குறதுல சாதாரண காரியம் இல்லை. கண்காணிக்காம எதுவும் பண்ண முடியாது. அப்பப்ப கயிறு போயிடுச்சுங்களா, தும்பு போயிடுச்சா, மூக்கணம் போயிடுச்சான்னு பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு குழந்தைய வளர்த்துனா திண்ணையில இருந்து விழுந்துருமா, கட்டல இருந்து விழுந்துருமா, போய் சுடுறது தொட்டுருமா அப்படின்னு நான் பார்க்குறோம்ல. அந்த மாதிரி மாட்டுகளையும் கரெக்டாக கண்காணிச்சிட்டாது இருக்கணுங்க. என்ன பண்றது? எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா? ஆமாங்க, ஒரு ஆள் போனாலும் ஒரு ஆள் இருந்தால் சமாளிக்கலாங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இடையில இடப்பட்ட நேரம் இருக்குதுங்களே, அந்த டைமில் போயிட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு டைம் ஒரு நேரம் கட்டி வச்சுட்டுங்க மே போட்டு நம்ம போகிறோம்னா போயிட்டு வந்துக்கலாம். எமர்ஜென்சி நம்ம எமர்ஜென்சி தான் அப்படி போயிட்டு போய்க்கலாம். ஒருத்தர் இருந்துட்டு ஒருத்தர் போனால் போயிட்டு வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தீவனம் என்னென்ன கொடுக்குறீங்க? நாங்கள் பருத்தி விதைங்க, தவிடு, கோதுமை மாவு, அந்த தீவனம் புழக்கைங்க. பால் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த தீவனங்கள்லாம் ரொம்ப அவசியம். ஆமாங்க, பச்சை மேவு கொஞ்சம் போடுங்க, அப்புறம் வரமேவு கொஞ்சம் இருக்குன்னு போட்டுக்கோங்க. சும்மா நாங்கள் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோம்னு நினைச்சு உள்ள வந்தாலும் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா? ஆமாங்க, அது முதல்ல இருந்து அனுபவிக்கணுங்க. என்னங்க சார் இது வந்து பருத்தி அரைச்சிடுங்க, பருத்தி கொட்டை அரைச்சிடுங்க, தீவனம் இந்த கோதுமை தடும் மிக்ஸ் பண்ணி. இது நல்லது இல்லைங்களா? ஏனுங்க, இந்த கோம்பை பத்தி சொல்லுங்க சார். அது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தட்டு இருக்குதுங்களே, அது வெட்டி நாங்கள் போர் போட்டு வச்சுக்கோங்க. மரமே அது போட்டது நம்ம மாட்டுக்கு சத்துங்க. அது ஒரு வேளை போடணுங்க. டெய்லியும் போடாட்டியும் நம்மளுக்கு அப்பப்போ போட்டுக்கணுங்க. மாடு அந்த மரமே போட்டோம்னா தான் அதுக்கு சத்துங்க. இது என்ன பயிருங்க சார்? இது சோளப்பயிருங்க. சோளப்பயிர் தான். அந்த காட்டுல இருக்குது பாருங்க, அந்த பயிராத வெட்டிங்க தை மாசம் வெட்டுங்க. வெட்டி கருது அறுத்துட்டு மாட்டுக்கு கட்டி போர் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வருஷம் வந்து இது கம்மியா இருக்குதுங்க. சோளம் சொல்றது இதுதானுங்களா? ஆமாங்க, சோளம் சொல்றது இதுதாங்க. அது பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க, வாங்க. இது மசால் பில்லுங்க. இது பச்சைமே வெட்டி போட்டுக்கோங்க. நாங்க இதுக்கு எங்களுக்கு தண்ணி வசதி கம்மியா இருக்கிறதுனால அளவா போட்டுங்க. மீதி எல்லாம் வந்து வரமேவுக்கு இது தட்டுங்க. இதுதான் சோளம் இல்லைங்களா? இதுதான் சோளம் பயிருங்க. இந்த சோளத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? சோளத்தை நாங்க வந்து சோளம் ஆச்சுன்னா வெட்டி கருது அறுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் விதைக்கி வச்சிருக்கோங்க. இதை முன்னாடி எல்லாம் சோளம் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களா சார்? அந்த மாதிரிலாம் இப்போ எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா நாங்க சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. சோளக்களி, சோளசோறு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்கு. இது நல்லா, இது ஒன்றும் கொஞ்சம் முத்தோணுங்க. இப்போதான் கருது விட்டு இருக்குது. இது பால் விட்டு முத்தும் போது கருதாயிருங்க. நல்லா இருக்கும். செட் இல்லைங்களா? ஆமாங்க. செட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ செட்ல வந்து இப்போ பகல் நேரம் காட்டிக்கு வண்டி நிறுத்திட்டு எல்லாம் இது போட்டுக்குங்க. மழை வந்துச்சுன்னா நாங்க இங்கதான் கட்டுவோம். இங்கதான் கட்டுவோம். இது 4 மாடு கட்டலாங்க.
அதில் 2 மாடு கட்டி மொத்தம் 6 இப்படி கட்டுவோங்க. ஓ. 2 கன்னுக்குட்டியும் கட்டுவோங்க. அதுலயும் மேவுகளும் வச்சுக்கோங்க. ஆமாங்க. அதுவும் வச்சுக்குவீங்க. எங்களுக்கு வந்து மாட்டு சாலை வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக தான் இருக்குங்க. அடுத்தது அன்னைக்கும் வேற அந்த சாலையில் 2 கட்டுவோங்க, இதுலயும் கட்டுவோங்க. அந்த அளவுக்கு மாடு கம்மியாயிடுங்கல்ல. இருக்கிற சாலைக்கும் மாடு இல்லைங்க. ஏன்னா மலை கட்டுறது தான் இல்லைங்களா? ஆமாங்க. மழைக்கு மதிய நேரம் வெயிலுக்குங்க. இல்ல மலையில நனைஞ்சாலும் மாடு நல்லா பால் கறக்குங்கன்னு சொல்றாங்களேம்மா, அது உண்மையாங்கம்மா? இல்லைங்க. அந்த காய்ச்சல் வந்துன்னா அப்புறம் அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு. அது மலையில நனையக்கூடாது மாடு. ஆமாங்க. ஏதோ ஒரு நனைஞ்சிட்டே இருக்கிற மாடு நாளைக்கு தெரியாதுங்க. அதுவே வந்து நனையாத மாட்டை நனைச்சோம்னா காய்ச்சல் வந்துருங்க. எத்தனை ஆண்டுகளா நீங்க இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இது ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாடு வந்து எங்க வாங்குனீங்க சார்? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுதே மாடு வச்சிருப்போங்க. அதுலேருந்து விட்டு வெளியில பெருக்கிக்கிறோங்க. இப்போ இந்த 5 மாடை வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு பால் வருதுங்க சார்? நாங்கள் மாற்றி மாற்றி ஆவரேஜா வந்துட்டு இருக்குங்க. எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. என்ன சொசைட்டிக்கு பால் ஊற்றுறீங்க சார்? ஆவிங்க. ஆவினி எங்க இருக்குங்க? குப்பை வேலை நாள் இருக்குங்க. குப்பை வலை நாள் பேமெண்ட் எல்லாம் எப்படிங்க சார் கரெக்டாக வந்து? எங்களுக்கு அப்படியே ஆன்லைனில் இந்த மாடுகள் வந்து வளர்க்குறதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஆமாம். இப்படி நீங்க எந்த மாதிரி முறைகளை கையாளுறீங்க? நாங்கள் எப்பவுமே அந்த காலத்துலேருந்து எப்படியோ அந்த மாதிரி தான் சோளத்தட்டுங்க, பருத்தி கொட்டை, தவிடு இந்த மாதிரி தான் போட்டு பராமரிச்சுட்டு இருக்கிறேங்க. எங்களுக்கு ஒரு அளவுக்கு மாட்டில் பரவாயில்லைங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு இந்த இதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு போதுமானதான் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போ இடவசதி இருந்தால் தான் நம்ம மாட்டு பண்ண வைக்க முடியுங்களா சார்? இடவசதினா நம்மளுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு வேணால் இடவசதி தேவைப்படுங்க. மாடு பராமரிக்கிறதுக்குன்னா ஒரு 20 சென்ட் 30 சென்ட் இருந்தால் நம்ம அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10-15 சென்ட் இருந்தாவே மாடு கட்டிக்கலாம் பண்ணிக்கலாங்க. மேய்க்கிறதுக்குன்னா நம்மளுக்கு வசதி இருந்தால் பக்கத்தால் காடு இருந்தால் மேய்ச்சிக்கலாங்க, பண்ணிக்கலாம். மாடுகளை வந்து அதிகப்படுத்துகிற எண்ணம் இருக்குங்களா சார் பின்னாடி? எங்கள் மாடு எங்கள் கண்ணுங்களையே வச்சுருந்தாங்க. அதிகம் ஒரு அதிகமாக இல்லாமல் ஒரு 6 இப்படி 7 இப்படி அதுக்குள்ளே வச்சுக்கோங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம். மாட்டு பண்ணையை வந்து அதிகப்படுத்தணும்னா நமக்கு வேலை வந்து அதுலேயே இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ அளவான மாடுங்கும் போது உங்களுக்கு வேலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்களா சார்? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. காலையில் அதுக்கு மேவு தயாரிக்கணுங்க, மதியானம் சாயந்தரம் மேவு, அப்புறம் காலையில் 2 நேரம் பால் கறக்கணுங்க. ஒரு இடையில கொஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்குங்க. வெளியில் தொழிலுக்கு போனால் கிடைக்காதுங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்கணும். இதில் அப்பப்போ இடையில அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்குங்க. நம்ம சொந்த மாடு சொந்த பால் யூஸ் பண்ணிக்கலாங்க.